செல்ல குழந்தையே, உன் அப்பன் உனக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தியோடு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்தில் நான் சொல்கின்ற இந்த இடத்தில் இருக்கின்ற ஒரு புகைப்படத்திற்கு பின்னால் தீய சக்தி ஒன்று ஒளிந்து கிடக்கின்றது. இந்த தீய சக்தி புகைப்படத்திற்கு பின்னால் இருக்கிறது என்ன என்பதை இந்த அப்பன் உனக்கு சொல்லிவிட வந்திருக்கிறேன். ஏனென்றால் இந்த தீய சக்தியானது உன்னுடைய இல்லத்தில் இருந்து உன்னை குடும்பத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. யாருடைய வாழ்க்கையில் முன்னேற விட்டு விடுவேனா என்று சொல்லி அது அங்கு கங்கணம் கட்டி கொண்டு நிற்கிறது. ஆனால் அந்த தீய சக்தியானது இல்லத்துக்குள் வந்து புகைப்படத்திற்கு பின்னால் தங்கி இருப்பதற்கு அடையாளம் கொடுத்தது நீ அல்லவா? இந்த தவறு செய்தது நீ அல்லவா? அதனால்தான் அப்பன் இப்பொழுது உனக்கு இதனை என்னவென்று சொல்லி இதிலிருந்து உன்னை காப்பாற்றிவிட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, தீய சக்தி இல்லத்துக்குள் ஒளிந்து கிடக்கிறது என்றால் பொதுவாக அவையெல்லாம் அவ்வளவு எளிதில் யார் கண்களிலும் தெரிந்து விடுவதில்லை. அவ்வளவு எளிதில் யாருக்கும் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து விடுவதில்லை. ஆனாலும் என் குழந்தை, வாழ்க்கையில் உன்னை சுற்றி பல விஷயங்கள் நடக்கும் பொழுது, உனக்கான பல நன்மைகள் உன்னை தேடி வரும் பொழுது என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ளாமல் இருந்துவிடக்கூடாது அல்லவா? உன்னோடு இந்த நேரம் எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள்கின்ற தருணம் இருந்து விட்டாயானால் உனக்கு நடப்பது அத்தனையும் நல்லதாக நடக்கும். இனி உன்னை தேடி வருகின்ற விஷயம் அத்தனையும் உனக்கு சரியானதாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் வரை இனி உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய். உனக்கான விஷயங்களை நீ என்னவென்று நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாய். எதற்காக இந்த வாழ்க்கையில் நான் உன்னை தேடி வருகின்றேன், எதற்காக இந்த வாழ்க்கையில் நான் உனக்கான நன்மைகளை எல்லாம் தேடி தருகின்றேன் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். அப்பன் எதற்காக இந்த தீய சக்தியை அடித்து விரட்டி வந்து இருக்கிறேன் என்று கேட்டாய். இங்கு ஏராளம். அப்பன் உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்தியை நிச்சயமாக விரட்டி அடிப்பேன். ஆனால் அந்த தீய சக்தி அடையாளம் கொடுத்தது நீயாக இருக்கும் பொழுது என்னவென்று உனக்கு தெரிவிக்க நான் சொல்ல முடியுமா? அப்பன் செய்கின்றது எது, நமக்கு எந்த நன்மை செய்து கொடுப்பார் என்று கேட்கின்றாய். என் பிள்ளையே, நன்மை செய்து விட்டால் உனக்கு தெரிந்து விடுமா, தெரியாதா? எத்தனை ஆபத்தில் இருந்து இத்தனை நாட்கள் உன்னை காத்திருப்பேன். உன்னுடைய குடும்பங்கள், உன் சந்ததியை நான் காப்பாற்றி வந்து கொண்டிருக்கின்றேன். அதுவெல்லாம் உனக்கு தெரியாத பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயத்தை மட்டும் செய்து விட்டாயானால் இந்த தீய சக்தியிடம் காப்பாற்றி விட்டேனா உனக்கு தெரிந்து விடுவா போகிறது? நிச்சயமாக ஒருபோதும் தெரியப் போவதில்லை. ஒருபோதும் இது என்னவென்று நீ உணரப் போவதில்லை. இனி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை இந்த அப்பன் சொல்லும்படி கேட்டு தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் எதையாவது இழந்து விட்டோமா என்று புலம்பி நிற்காமல் தெய்வம் வழி சொல்கின்ற பொழுது நீ அதனை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்காக இந்த அப்பன் சொல்கின்றவற்றை நீ என்னவென்று புரிந்து அந்த வழியில் நீ தொடங்கினால் அது போதும். உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயமும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே. அப்பன் நான் இருந்து உன் முன்னால் ஒரு உண்மையை சொல்ல வருகிறேன் என்றால் இந்த உண்மை எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும். இந்த உண்மை எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கு மனநிறைவை கொடுக்க வேண்டும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், என்ன நடந்தாலும் அதையெல்லாம் நீ சரியாக புரிதலுக்குள் கொண்டு வந்து விட வேண்டும். எவ்வளவு விஷயம் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்தாலும் அதையெல்லாம் நீ நிறைவாக அக்கறை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கை பெரு மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கட்டும். உனக்கு இந்த வாழ்க்கை
பேரதிசயங்களை ஒரு சேர கொடுக்கட்டும். அப்பன் நான் இருந்து உனக்கு நடத்தும் பொழுது எப்பொழுதும் உன்னை பெரு மகிழ்ச்சி படுத்துவான் என்பதை நீ உணர்ந்து விட்டாலே அதுவே போதும். இனி எப்பொழுதும் உனக்கு நான் கொடுக்க வருவது என்னவென்பதை நீ நிறைவாக தெரிந்து கொண்டு விடுவாய். உன்னை சுற்றி நான் வந்து உனக்கு தருவதையெல்லாம் உன்னை எப்பொழுதும் போல பெரு மகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கட்டும். எல்லாவற்றையும் தாண்டி என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதை முழு கவனமாக இருக்க வேண்டும். அப்பன் சொல்ல போகின்ற விஷயம் உன் வீட்டில் இருக்கின்ற புகைப்படத்திற்கு பின்னால் இத்தனை நாளும் இருக்கின்றது என்னவென்பதை என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டு, இது கூட உனக்கு தெரியவில்லையா? இந்த அப்பன் கேட்க முடியாது. என் குழந்தையே, நீ மட்டும் அப்பனை பார்த்து தீய சக்தியை விரட்டவில்லையே என்று விரட்டி விட்டாய். உனக்கு எதுவும் தெரிய போவதில்லை. உனக்கு நடப்பது என்னவென்று நீ உணரப் போவதும் இல்லை. அதனால் உனக்கு நான் இருப்பது, உனக்காக நான் வருவது என்னவென்று நீ உணர்த்திட தயாராக இரு. அப்பன் எதையும் வெளிப்படையாக சொல்வான். எந்த விஷயத்தையும் ஒளித்து மறைத்து சொல்வது அல்ல. இதை சொன்னால் நீ கஷ்டப்படுவாயா என்று நான் நினைப்பவன் அல்ல. ஏன் தெரியுமா? எல்லா விஷயத்தையும் ஆரம்பத்திலேயே தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்றது போல நீ இருந்து கொண்டால் மட்டும்தான் உனக்கு அத்தனை உண்மைகளை ஒரு சேர கிடைக்கும். உனக்கு அத்தனை நன்மைகளும் உன்னை தொடர்ந்து வரும். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று எண்ணி வருந்தாதே. என்ன நடந்தாலும் அதையெல்லாம் உன்னுடையதாக உன்னால் மாற்றி முடிக்க முடியும் என்பதை நீ நம்பிக்கொண்டு இரு. என் பிள்ளையே, அப்பன் உனக்கு சொல்கின்ற விஷயம் எல்லாம் இது நாள் வரையிலும் தெரியாமலே இருந்து விட்டாய். இப்பொழுதாவது நீ தெரிந்து கொள். உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தெல்லாம் உன்னை நான் காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன் என்று. என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்தின் வரவேற்பு அறையில் நீ நிறைய புகைப்படத்தை மாட்டி வைத்திருக்கின்றாய். அதிலும் குறிப்பாக உன்னுடைய குடும்பத்தின் புகைப்படம். உன் குடும்பத்தில், அதாவது உன் வீட்டில் இருக்கின்ற குழந்தைகளின் புகைப்படம் என்று மாட்டி வைத்திருக்கின்றாய். இந்த புகைப்படத்தை உன் அப்பன் என் வாக்கினை கேட்டு முடித்ததும் சற்று திருப்பி பார். என் குழந்தையே, இது உனக்கு நான் பலமுறை எடுத்து சொல்லி இருக்கின்றேன். தீய சக்தி ஒருவர் இல்லத்துக்குள் வந்து என்ன அங்கே எதிர்மறையான விஷயங்கள் இருக்க வேண்டும். எதிர்மறையான விஷயம் என்றால் அதற்கு முன்பாக இடத்தை கொடுப்பது என்ன தெரியுமா? ஒட்டடை. என் குழந்தைக்கு இந்த புகைப்படத்தை திருப்பி பார். அங்கே ஒட்டடை அதிகமாக இருக்கிறது. தூசிகள் அதிகமாக இருக்கிறது. பூச்சி எல்லாம் அடிக்கடி வந்து அமர்ந்து அந்த இடத்தை நாசம் செய்து கொண்டிருக்கிறது. நீ துடைக்காமல் அந்த இடத்தை சுத்தப்படுத்தாமல் வைத்திருக்கின்றாய். பல முறை நீ சுத்தப்படுத்தி இருந்தாலும் இவையெல்லாம் மிக விரைவாக அழுக்கடைந்து விடுகின்றது. இந்த இடம் தீய சக்தி சட்டென்று உள்ளே நுழைவதற்காக கொடுத்து விட்டது. உன்னை சொல்லி குற்றமில்லை. ஏனென்றால் வெளிப்படையாக தெரிகின்ற தூசுகளை எல்லாம் நேரம் காலம் பார்க்காமல் நீ சுத்தப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றாய். ஆனால் இது உன் கண்களுக்கு தெரியவில்லை எனும் பொழுது என்ன செய்ய முடியும்? உன் கண்களுக்குள் இப்படி ஒரு விஷயம் இருப்பது உணரவில்லை என்னும் பொழுது என்ன செய்து விட முடியும்? என் குழந்தையே, எதற்கும் கலங்காமல் இரு. எந்த சூழ்நிலையிலும் நீ வருந்தாமல் இரு. இது போன்ற பிரச்சனைகள் உனக்கு இருக்கிறது என்பதை நான் சொல்லிவிட்டேன் அல்லவா? அப்படியானால் இனி நிச்சயமாக உன்னை நீ மீட்டெடுத்து விடுவாய். நிச்சயமாக உன்னை இந்த வாழ்க்கையிலிருந்து நீ தெளிவுபடுத்தி கொள்வாய். இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டத்தில் இருந்து மீண்டும் வந்து, இத்தனை நாளும் நீ பட்ட வேதனையிலிருந்து மீண்டு வந்து உனக்காக நன்மைகளை எல்லாம் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய். எதற்காக இந்த வாழ்க்கை, யாருக்காக இந்த வாழ்க்கை என்று சொல்கின்றாய் அல்லவா? இனி யாருக்காக வாழ்கின்றாய்? அவர்கள் முழுமையான மனநிறைவை நீ கொடுக்க வேண்டும். உன் மனநிலை மாறுகிறது வருகிறது என்பதை அவர்கள் காயப்படுத்தி விடக்கூடாது அல்லவா? என் குழந்தையே,
இந்த ஒட்டடைகளை உடனடியாக அங்கிருந்து சரி செய்து விடு. உன் வீட்டில் ஏகப்பட்ட கஷ்டம், ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்குள் ஒற்றுமை இல்லாமல் இப்பொழுதும் சத்தமுமாக இருந்து கொண்டிருக்கிறது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் வந்து வேடிக்கை பார்க்கும் அளவிற்கு தான் இந்த விஷயம் முன் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இனிமேலும் இப்படி நடக்க விடாமல், உன் வாழ்க்கையில் இது போன்ற விஷயத்தை நடத்திவிடாமல், உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயத்தையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள தயாராக இருந்து விட்டால் அதுவே போதும். என் குழந்தையே, உனக்கான நல்ல மாற்றத்தை நான் எப்பொழுதும் உறுதி செய்து விடுவேன். அப்பனிடமிருந்த விஷயம் உனக்கு உணர்த்திவிட்ட பிறகு இப்பொழுது உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள விட்டால் என்றால் அதற்கு பிறகும் நடக்கின்ற விஷயத்திற்கு எதற்கும் நான் பொறுப்பெடுத்து கொள்ள முடியாது. அதற்கு பிறகு நடக்கின்ற எந்த விஷயங்களையும் இந்த அப்பன் என்னவென்று சொல்லிவிட முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் தருவது நீ உணர்ந்து கொள். நீ நடத்துவதை என்னவென்று நீ புரிந்து கொள். எதையும் கடந்து இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ எப்பொழுதும் தயாராக இரு. உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உணர்த்தாமல் போய்விடுமா? எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்றது என்னவென்பதை தெரியப்படுத்தாமல் போய்விடாது. உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்துவதை எந்த சூழ்நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை வெளிப்படுத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் எதிர்பாராத பல நல்ல விஷயம் உனக்கு நடந்தே தீரும். எதிர்பாராத பல நல்ல மாற்றம் உன்னை வாழ வைத்தே தீரும். அப்பன் சொன்ன விஷயம் உன் வாழ்க்கையை மாற்றி கொடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு வேதனையில் இருந்தும் நீ பட்ட பாடு நல்லதொரு தீர்வு கிடைக்க வேண்டிய தருணம் வந்து விட்டது. என் குழந்தையே, தீய சக்தி இந்த வாழ்க்கையில் நாம் நிச்சயமாக உணர்ந்து கொண்டோமானால் உடனடியாக அதிலிருந்து நம் வாழ்க்கையை நாம் மீட்டெடுத்து விட வேண்டும். உடனடியாக இதிலிருந்து நம் வாழ்க்கையை நாம் காப்பாற்றி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தோஷத்தையும் உடனிருந்து உன்னை நல்லபடியாக உன்னை தொடர்ந்து கொண்டு வர வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். அப்பன் உன் வாழ்க்கைக்குள் நடக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமும் இனி எந்நாளும் உனக்காக நிச்சயமாக நல்லதை பெற்று கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான மகிழ்ச்சியை ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். நீ எந்த இடத்தில் அப்பன் மீது கோபப்படாதே. உனக்கு ஒரு சில கஷ்டங்கள் மட்டும் கொடுக்கின்ற என்றால் அதற்கு காரணம் இதையெல்லாம் நீ தாங்கிக் கொள்ள வேண்டும். உன் மன வலிமையை நீ அதிகரித்து கொள்ள வேண்டும். உன் மன வலிமை என்ன திறமை இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். இதையெல்லாம் நான் உணர்ந்து நடத்துவதில் என்னவென்றால் என் பிள்ளை, வாழ்க்கையை நீ மிகவும் எளிதாக எடுத்து கொள்வாய். வாழ்க்கை உன்னை சுற்றி வருகின்ற துரோகத்தை சொல்லி சென்று விடாதே. கடைசியில் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு அப்பனின் மீது கோபப்படுவை. அதனால் இது போன்ற சிறு சிறு விஷயங்களை அப்பன் உனக்கு எடுத்து சொல்லும் பொழுது அதை என்னவென்று நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். உன்னை எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கி நின்று வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. உன் வாழ்க்கையில் எதையும் இழந்து விடாதே. அப்பன் நான் நடத்துவதை தட்டி கொண்டு இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் கொடுப்பது என்னவென்று உனக்கு உறுதியாக தந்து விடுவேன் என்பதை நீ தெரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு வந்து விட்டது. என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான புதிய மனிதர் சந்திக்கும் பாக்கியம் என்று இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கற்று தந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு உண்மையும் தந்து கொண்டிருக்கிறது. இனியும் இதையெல்லாம் தெரிந்து கொண்டால், இனியும் இதையெல்லாம் புரிந்து கொண்டால் என் குழந்தை, உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ நிறைவாக ஏற்றுக்கொள்வாய் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
நிறைவாக நீ உணர்ந்து கொள்வாய் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். நான் இருந்து நடத்துவதை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாய். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை என் நேரம் முன்னால் தெளிவாக உணர முடியும் என்பதை நீ ஏற்றுக்கொள்ள பழகு. அத்தனைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய நன்மை தர காத்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.